அபிராமி அந்தாதி. பாடலும் பொருளும். பாடல் 47. யோக நிலை அடைய. வாழும்படி ஒன்று கண்டுகொண்டே மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று வில்லும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. வாழும்படி ஒன்று கண்டுகொண்டே மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று வில்லும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. பாடலின் பொருளுரை. அழிவில்லாத இன்பத்தில் வாழும்படியான பரம்பொருள் ஒன்றை மெய்ஞானத்தால் அறிந்து கொண்டேன். அது மனதில் ஒருவர் விரும்பி தியானிக்குமாறுள்ள ஒன்றன்று. இப்படி இருப்பதென்று வாயினால் எடுத்து கூறவும் உரியதன்று. 7 கடல்களுக்கும் 7 உலகங்களுக்கும் உயர்ந்தவையான 8 மலைகளுக்கும் அப்பால் முறையே இரவையும் பகலையும் ஏற்படுத்தும் சந்திரன் சூரியர்களுக்கிடையே அமைந்து திகழ்கிறது. ஓம் சக்தி. அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே, நண்பர்களே, இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றி. மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும், இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்.